round of applause. பின்னாடி Thank you, sir. சக மருத்துவ ஊழியர்களுக்கும் நிருபர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் எல்லோர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இரத்தப்பை குடல் இரத்த கசிவு, இரைப்பை குடல் இரத்த கசிவு ஒரு வருடத்தில் 5 முதல் 10 பேர்களுக்கு, 1,00,000 5 முதல் 10 பேர்களுக்கு காணப்படுகிறது. இது வெளிப்படையாகவும், அதாவது இரத்த வாந்தியாகவும் மலத்தில் இரத்தமாகவும் போகலாம். அநேகமாக மலத்தில் போகும்போது இது கருப்பாக காணப்படும், சிவப்பாக அல்லாமல் கருப்பாக தார் போல காணப்படும். சிலருக்கு மறைமுகமாக சிறிய அளவில் ஒரு வெகு நாட்களாக உடலிலிருந்து வெளியாகி உடல் பலவீனப்படும். இப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதி தேவைப்படும். அப்படி கிடைக்காவிட்டால் 30 முதல் 40% வரை ஆளுகளுக்கு உயிருக்கு ஆபத்தாக காணப்படும். ஆரம்பிச்சிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த அழைப்பைக்கு வந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைவரையும் வருகிறவர்கள் அழைக்கிறேன். ஹார்ட் அட்டாக்கு 10 முதல் 20% ஆட்களை உயிர் பிழைக்க வைப்பது கடினம். ஆனால் இரத்த கசிவு ஏற்படுவதில் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்காவிட்டால் 30 முதல் 40% ஆட்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்படி உடனடியாக உதவி கிடைக்க வேண்டுமானால் மக்களும் இந்த நோயால் அவதிப்படுபவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக வர வேண்டும். அதற்கு சரியான விழிப்புணர்வு வேண்டும். இதே நோய்க்கு இணையான விழிப்புணர்வு இதற்கு வேண்டும். இதே நோய்க்கு சரியான விழிப்புணர்வு நமக்கு காணப்படுகிறது. சிறிதாக நெஞ்சுவலி வந்தால் கூட அவர்கள் மருத்துவர்களை அணுகிறார்கள். இரத்த வாந்தியாக எடுத்தால் உடனடியாக. Consultant medical gastroenterologist will now make a brief presentation on the importance of GI grief management. சிந்தனை அதை செயல்படுத்துவது அதை விட அதி முக்கியம். செய்வன திருந்த செய் என்பது செய்வதை முறையாக நல்லபடி ஒரு ஒரு நெறிமுறையை வகுத்து கொண்டு இதற்கான டெடிகேட்டட் பிளேஸில் பயிற்சி பெற்ற செவிலியர்கள், பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்கள் வழிகாட்டுதல்படி செய்யும் பொழுது மக்களுக்கான, நோயாளிகளுக்கான பலன் முழுமையாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பது இந்த மையத்தின் கடைசி நோக்கம். ஸோ இரைப்பை சிறுகுடலின் ஆரம்பத்துக்கு முன் பகுதிகளிலிருந்து ரத்தம் கசிவது அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இரைப்பை இரத்த கசிவு எனப்படும். டாக்டர் ரவி அவர்கள் சொன்னது போல் மலத்தில் தார் போன்றும் அல்லது இரத்த வாந்தியாகவும் வரலாம். இரண்டும் கலந்து வந்தால் அது இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறது என்றது. ஏன் இது முக்கியமானது? வரப்புயர நெல் உயரம் என்பது போல் கோல் உயரக்கூடிய உயரம். நல்ல அரசாட்சி, நல்ல வாழ்வுத்தரம் உயரும் பொழுது புதியதாக தொடங்கப்பட உள்ள இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோனல் டைரக்டர் என் அன்பிற்கினிய டாக்டர்